ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பனி vlogs. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோவில் தான் இருக்கும். இது வந்து டே 4 யூனிவர்சல் ஸ்டுடியோஸு. இது வந்து சென்டோன்ஸா ஐலாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ மட்டுமே கிடையாது, இங்கே வந்து அக்வேரியம் இருக்குது. அப்புறம் வந்து இந்த மேஜிக்கோட சம்திங் இருக்குது. அந்த ஹாரி பாட்டரோட இது வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து இருக்குது. நம்ம இப்போ தான் ஒரு சின்ன ஷாப்பிங் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். வந்த உடனே யூனிவர்சல் ஸ்டுடியோக்குள்ளே போகிறோமோ இல்லையோ ஒரு சின்ன ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அக்கா அவங்கள சொல்லுவேன். பட் ஆனால் நானே வந்து கொஞ்சம் அதிகமாக ஷாப்பிங் பண்ணிட்டேன். வந்த உடனே கொஞ்சம் நல்லதாக செலவு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். டிக்கெட்டை விட ஒரு 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாகவே செலவு பண்ணிட்டேன்னு சொல்லலாம் இந்த ஒரு ஷாப்பில். அப்படி என்னடா ஷாப் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அது உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். நம்ம இப்போ வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு போகலாங்க. நான் ஏன் இந்த பக்கம் நடக்கிறேன்னு வந்து தெரியல. நான் உங்களுக்கு அந்த லெகோ காட்டணும்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் நடந்தேன். யூனிவர்சல் ஸ்டுடியோ போயிட்டுருக்கேன் நான். அது போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது வந்து நான் உங்களுக்கு உள்ளே கூட எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு உள்ளே வீடியோ அலோவ் பண்ணுவாங்களான்னு வந்து தெரியல. பட் ஆனால் அலோவ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக உள்ளே கூட நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்றது. வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. சூப்பராக இந்த மிஸ்ட்டு மாதிரி கீழேருந்து க்ளவுட்ஸ் அப்படி போகிற மாதிரி க்ளோப் மாதிரி கொடுத்துட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். இதெல்லாம் வந்து இங்கே விசிட் பண்ணுறத விட இந்த எங்கேயோ லாஸ் வேகஸாக எங்கேயோ இருக்குங்களாமா, அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணோம். அங்கேயும் ஒரு நாள் வந்து நம்ம விசிட் பண்ணுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் தான் நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்க முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நீங்கள் பெரிய விலாகர்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க. சின்ன இந்த மாதிரி குட்டி விலாகர்ஸ்க்கு கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் வந்து கண்டென்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றது கூட பாருங்கள். நம்ம வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம உள்ளே போயிடலாம், ஓகேங்களா? அதுதான் என்ட்ரன்ஸு. நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம இப்போது உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஹாலிவுட் வைப்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹாலிவுட் வைப்பு தான் கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு வந்து தெரியல. ஆனால் ரியல் வேர்ல்டில் இங்கே நீங்கள் பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ அப்படின்னு சொன்ன உடனே ஹாலிவுட் மூவிஸ் இல்லாமல் அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் மட்டும் கிடையாமல் இந்த டிஸ்னி வேர்ல்டு மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, கார்ட்டூன்ஸோட இதெல்லாம் வந்து அதெல்லாம் கூட இங்கே இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருக்காங்கங்க. இங்கே டோட்டலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 தீம் ஜோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு மூவிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. லைக்கு நம்ம போன ரைட்ஸ்லேயே வந்து நான் சொல்கிறேன், ஜுராசிக் பார்க் இருக்குது, வாட்டர் ரைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைடு அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட 3D ரைடு வந்து இருக்குது. அது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையிலேருந்து ஒன்றுமே பேசிக்காக வந்து சாப்பிடாம தான் வந்தேன். அதுவும் இல்லாமல் வந்து வந்தது ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் வந்தேன். நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வர ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஆள் வெளியில் இருந்தால் ஒரு ஆள் வந்து போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக போயே தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆள் அப்போ 3 பேராக வர ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஆளை வெளியில் வைக்க பாருங்கள். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்றது நம்ம வீடியோ போக போக அப்படியே நான் சொல்லிகிட்டே வரேன். அதுதான் அங்கே தான் ஹைலைட்டு, மெயின் பாயிண்ட் அதுதான். அதுக்காகவே நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டிப்பு ஏன் சொன்னேன் அப்படின்றது வந்து புரியும். தென் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபுல்லாக அந்த ஜுராசிக் பார்க்கோட ரேப்பிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னமோ, அந்த வாட்டர் ரைடு தான். ஃபுல்லாக நீங்கள் அது போகிற மாதிரி இருந்தால் வெளியில் என்னமோ விற்கிறாங்கங்க, இந்த கவர் மாதிரி போட்டு போகிற மாதிரி. அதெல்லாம் வாங்கி போங்க. நான் வந்து திரும்பியும் டாலர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. பட் ஆனால் ரொம்ப வெட்டாயிட்டேன். நிறைய பேர் வெட்டாகாமல் இருந்தாங்க. பட் ஆனால் நானும் அப்படி தான் நினச்சி போனேன். பட் ஆனால் ரொம்ப வெட்டாயிட்டேன்னு சொல்லலாம், சாரி. அப்புறம் இங்கே மம்மிஸ் ரிவெஞ்ச் ஆஃப் தி மம்மிஸ் அப்படின்னு கூட இருக்குங்க. அது கூட நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். தைரியசாலியாக இருந்தால் பாருங்கள். ரொம்ப பயப்படுறீங்க, ரொம்ப இதுவாக இருக்குன்னா நீங்கள் வந்து போக தேவையில்லை. தென் நீங்கள் ரோலர் கோஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதுக்கு வந்து பேர் போன ஒரு பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இருட்டாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா ஸ்க்ரீனில், இதே மாதிரி தான் இருக்கும் உள்ளெல்லாம்.
பட் ஆனால் செம்ம ஃபீலிங்காக இருக்குங்க. ரோலர் கோஸ்டர் வச்சுருப்பாங்க உள்ளே ஃபுல்லாகவே. நமக்கு வந்து எவ்வளோ ஹைட்டில் இருந்து விழுறோம் எப்படின்றது வந்து தெரியாது. ஓகேங்க, நமக்கு போட்டது போதும். இப்போ வந்து நீங்கள் இந்த டான்ஸை வந்து பார்த்து ரசிங்க. இந்த டான்ஸுக்கே வந்து செப்பரேட்டாக டிக்கெட் கொடுத்து போகலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இது வந்து பண்ணதே வந்து அவங்க டோட்டலி ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குங்க. அந்த 5 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு $300-400 உள்ள பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப அட்டகாசங்க. செம ஒர்த் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து நீங்கள் ஷோ வந்து பார்க்குறது. இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 மினிட்ஸ் ஒன்ஸு 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு. ஓகே, நான் வந்து அது அப்படியே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். பேசியே நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட 3D ரைடுக்கு வந்து வந்துட்டோம். இதுதான் நான் சொன்ன அந்த ரைடு. அப்புறம் இன்னொரு விஷயம், பேசியே நம்ம 3 ரைடு 4 ரைடு சம்திங் முடிச்சிட்டோம். வீடியோவில் எனக்கே வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. 3 to 4 ரைட்ஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கேயும் வந்து வீடியோ எடுக்க விட மாட்றாங்கங்க. அது வந்து விளாகர்ஸ் என்ன மாதிரி விளாகர்ஸ்க்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம். பட் எங்கேயுமே அப்படின்னு சொன்னால், எங்கேயுமே ஃபுல்லாக வெளியில் நான் சொல்லலை. இந்த மாதிரி நம்ம உள்ளே வரோம் அப்படின்ற பட்சத்தில் எடுக்க விட மாட்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் வந்து எடுக்க விடலை. மைனூன்ஸா என்னமோ சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த எல்லோ கலரில் இருக்கிற இது. அதுக்கான ரைட்ஸ் எல்லாம் கூட வந்து இங்கே இருக்குங்க. அதுதான் அட்டகாசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் அப்படியே வாங்க, நம்ம இந்த விலாகை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் விலாகு மூலியமாக. இப்போது நம்ம வந்து ஒரு 3 ரைடு வந்து முடிச்சிட்டோம். 3 இல்லை 4 முடிச்சிட்டோம். எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாண்டேஜில். நம்ம வந்து இதுக்கு போகலான்னு வந்து நான் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த லாஸ்ட்டு இப்போது போயிட்டு வந்த ரைடில் ஒயர்லாம் கொமட்டுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதில் போக நான் விரும்பலை. அதுவும் இல்லாமல் அந்தளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும் வந்து நம்ம கிடையாது. இப்போது யாருமே வரலையா, யாராவது வீட்டில் இருந்தால் யாராவது வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். வீட்டில் எல்லோரும் வந்தப்போ வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜஸ்ட்டு இப்போ வந்தால் கூட அவங்க வந்தால் கூட நான் இதெல்லாம் ஏற மாட்டேன். அது பயப்படுறியா அப்படிலாம் கேட்காதீங்க. பயப்படுறேன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் மோஸ்ட்லி யாருமே இல்லாததால் நான் போக விரும்பலை. யாராவது இருந்திருந்தாவது போயிட்டு இருந்திருக்கலாம், யாருமே இல்லை. ஸோ அதனால் நான் அது போகாமல் இங்கே என்னமோ இருக்குது, ஒரு ஈஜிப்ட் ஸ்டைலில் வந்து ஈஜிப்ட் ஸ்டைலில் வந்து வச்சுருக்காங்க. நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஏதாவது வாங்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் பெருசாக வந்து எனக்கு தெரியல. எல்லாமே வந்து என்னென்னமோ இருக்குது, சாண்ட்விச்சஸ் அப்படி இப்படி. அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த கட்ஸு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த முட்டி மாதிரி கொடுக்கணும், எங்கெங்கெல்லாம் வந்து அந்த நெயில்ஸ் மாதிரி கொடுக்கணும், எல்லாம் வந்து கரெக்டாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து ப்ளெயினாகவே பண்ணிடாமல் அது பழைய காலத்து பொம்மை அப்படின்னு காட்டணுன்றதுக்காக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது உடஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி காட்டணுன்றதுக்காக. அப்புறம் அங்கே ஒரு லேடி வந்து இருக்காங்க பாருங்கள், சூப்பராக என்னமோ வச்சுருக்காங்க போல, நல்லா ஹைட்டாக இதுவாக இருக்காங்க. நம்ம போகலாம், அங்கே போகலாம். ஆஸ் ஆஃப் நோ வந்து இங்கே தான் இருக்கும். நம்ம இது வாங்கிட்டு அங்கே போய்ட்டு நான் எப்படின்றத வந்து காட்டுறேன். வாங்க. ரெட்புல் வாங்கியாச்சு, கொடுத்துட்ருக்கோம். நல்லா ஜில்லாக இருக்கும் இந்த வெயிலுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மைக்கோட ரிசீவர் வந்து இருக்குது. அந்த ரிசீவர் வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஒன் டைம் வந்து ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டு நான் பேக்கில் வச்சுட்டு திரும்பி வேறு லொக்கேஷன் போகிறப்போ ஆன் பண்ணேன்னா அந்த ரிசீவர் வந்து எவ்வளோ தான் குத்துனாலும் இதாக ஆக மாட்டேங்குது, கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ
அப்போது அப்படியே கனெக்ட் ஆகாமல் வீடியோ எடுக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வர மாட்டேங்குது, மியூட் ஆகிடுது. இவங்கள தான் நான் சொன்னேன். நான் பார்க்கலாம், சூப்பராக இருக்காங்க. இந்த வெயிலில் நின்று அந்த வேலை பண்ணணுன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. பரவாயில்லங்க, அவங்க எல்லாருக்கும் ஃபோட்டோ தராங்க அந்த வெயிலில் இருந்துக்கிட்டு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேஃப் இருக்குது. இந்த கேஃபும் பார்க்குறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஏன்ஷியன் ஈஜிப்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏன்ஷியன் ஈஜிப்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அது வந்து அன்வேட்டபிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கேயே வந்து சினிமாஸ் எடுத்துடலாம் போலையே. ஒரு பிளேஸுக்கு வந்து செட்டு போட தேவையில்லை, எல்லாம் செட்டு போட்டோம் அதில் தான் இருக்குது. செட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே நம்ம ஆல்ரெடி கார்டன்ஸ் பே துபாயில் வந்து போயிருந்தோம். அது போனது வந்து பார்த்திங்கன்னா சும்மா கார்டன்ஸ் மாதிரி தான். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜுராசிக் பார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து இங்கே தீம் ரைட்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரைடாக என்னன்னு வந்து தெரியல. அங்கேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரைடு மாதிரி தான் இருக்குது அந்த 2 சைடும். அதுலேருந்து ஸ்லைட் பண்ணி வந்து இதுலேருந்து இப்படியே போகிற மாதிரி தான் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், ரைடு தாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் அப்படின்னு வந்து இருந்தது பாருங்கள். அப்படி போயே தாங்க ஆகணும். போகலாம், நல்லா இருக்கு. ஆமாம், இது கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷன் மாதிரி. சரி வாங்க, நம்ம வெயிட் பண்ணலாங்க. என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி இதுவாக நம்ம பார்க்கணும். எதுவுமே பார்க்காம போனதுக்கு இவ்வளோ கேஷ் கொடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. என்ன பண்ணுறதுங்க, எல்லாத்துக்கும் கேஷ் கொடுக்குறானுங்க. இது ஃப்ரீயாக கொடுத்து தொலைஞ்சிருக்கீங்க தானே. நான் கஞ்சமாக ஏன்டா அபிஷேக் இது மாதிரி கஞ்ச பீஸ் நிறையா இருக்கிறேன்னு வந்து சொல்லாதீங்க. நான் கஞ்சமாக இல்லை, வந்து இவ்வளோ கேஷ் ஏன்டா கொடுக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி அட்மிஷன் ஃபீன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வாங்கியிருக்கிறீங்க. திரும்பியும் இவனுங்க வந்து அங்கே நனைஞ்சிட்டு இங்கே வந்து காய் போட்டுக்காங்கடா, இதுக்கும் வந்து நாங்கள் கேஷ் வாங்குவோம்டான்னு சொல்லாமல் இருப்பாங்களா. எதுக்கும் வந்து கேஷ் வாங்குவாங்க. பர் யூஸ் $5. நான் நினச்சேன், நான் சும்மா போட்டு வாங்கினேன், அதுக்குள்ளே பர் யூஸ் $5. இங்கே வராதிங்க, அதான் என்னோட சஜஷன். ஏங்க இங்கே வந்தது நம்மளோட தப்பு தான். எதுக்கேற்றாலும் கேஷ் தாங்க, எதுக்கேற்றாலும் கேஷ் தான். நான் எக்ஸ்ப்ரெஸ் வந்து யூஸ் பண்ணல, அது என்னோடய தப்பு. நான் எக்ஸ்ப்ரெஸ் தான் எடுத்துருந்தேன். க்யூ வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட 1 hour நின்னேன். இப்போயே 3:30 ஆகிடுச்சுங்க. 7 o'clock வரைக்கும் தானா. இப்போ வேறு என்னென்ன ரைட்ஸ்க்கெல்லாம் க்யூ இல்லையோ அந்த ரைட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் யூஸ் பண்ண முடியுமோ அந்த ரைட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பார்க்கலாம், நம்ம அப்படிக்கா உள்ளே போனோம். இப்படி இருந்து திரும்பி இந்த பக்கத்தில் இருந்து இப்படி எக்ஸிட் பண்ணிடுறோம். பார்க்கலாம் என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு வந்து எனக்கு தெரியல ஆக்சுவலி. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா $5 சொன்னேன் இல்லைங்களா, எதுக்கேற்றாலும் லைன் வந்து அந்த லைனில் 1 hour வெயிட் பண்ண வச்சுட்டு 1 hourக்கு மேலே ஆகிடுச்சு இல்லை. அப்போது $2 அப்போது $10 வாங்கிட்டானுங்க. பார்த்தீங்களா இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்களா. லாக்கருக்கு ஒரு 1 hourக்கு $5 வச்சு 1 hourக்கு நம்ம க்யூலேயே நிற்கிறோம். 1 hour அந்த க்யூவில் நிற்கிற 1 hourக்கு வந்து இவனுங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 1 hourக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. தென் ஆல்மோஸ்ட் இப்போது அந்த 1 hour கிராஸ் ஆனதுக்கப்புறத்துலேருந்து திரும்பி சார்ஜ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 5 பே பண்ணிவிட்டு நான் லாக்கர் எடுத்தேன். திரும்பி $5 பே பண்ண சொன்னானுங்க லாக்கர் ஓப்பன் பண்ணோன்னா. நான் கேஷு பர்ஸு எல்லாமே அதில் தானே இருக்குது, எப்படியா ஓப்பன் பண்ண முடியும்னா எல்லோரும் அந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கேம் மாதிரி தோணுது எனக்கு. அதுக்கப்புறம் இவங்களே வந்து ஏதோ கார்டு வச்சுட்டு திறந்து கொடுக்குறாங்க, எங்களுக்கு கேஷ் கொடுங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நான் லாக்கரு வாங்குறப்போ கேஷ் போட தேவையில்லை, எனக்கு கேஷ் தேவைப்படுது, நான் கார்டு வச்சு ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து சொன்னார். அங்கே இருக்கிற ஸ்டாஃபு, அந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு. சரி ஓகே, நான் கேஷ் கொடுத்தா அவர் பண்ணிட்டார். செகண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுக்கு பண்ணுறாங்கன்னு வந்து தெரியல. தென் செகண்ட் வந்து
நான் வந்து இது மாதிரி சொல்லிட்டாங்க, இது மாதிரி கேஷ் பே பண்ணால் தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்னேன் என்கிட்ட கேஷ் இல்லை, ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. என் பக்கத்தில் இன்னொரு லேடி வந்திருந்தாங்க, அவங்களும் அதே தான் சொன்னாங்க, கேஷு எல்லாமே வந்து அதிலே தான் இருக்குது அப்படின்னு. வந்து அப்படி சொன்ன உடனே எல்லாேருக்கும் அவங்களே திறந்து கொடுக்குறாங்க. திறந்து கொடுத்துட்டு ஓப்பன் ஆகிடுது. அங்கே ஏதோ கோடு போட்டோடனே திருப்பி வந்து லாக் ஆகணும். அந்த கோடு போட்டு எல்லாம் பர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு, பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி அந்த $5 வந்து வைக்கிற மாதிரி. அவங்க வந்து எண்டிங் டைம் வந்து எண்ட் பண்ணணுமா இல்லை கண்டினியூ ரெண்டலா அப்படின்றது வந்து கேட்டாங்க. எம்மா தாயே எனக்கு போதும், $10 இதுக்கே போதும், லாக்கருக்கு $10 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்கெங்கெல்லாம் லாக்கர்ஸு இந்த திங்ஸ் எல்லாம் வைக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்களோ அங்கங்கே மட்டும் விசிட் பண்ணலாம். சும்மா இந்த லாக்கர் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் சுத்த வேஸ்ட்டுன்னே சொல்லலாம். இங்கேயும் வந்து போகலான்னு நினச்சேன். 40 minutes வெயிட்டிங் டைம் வந்து வருது. ஏதோ சொன்னாங்க ட்ரெஷர் ஹண்டர்ஸ் அப்படின்னு. எனக்கு வந்து அது போகிறதுக்கு மூடே போயிடுச்சு. நோ எக்ஸ்பிரஸ்ன்னு வந்து சொன்னாங்க. எக்ஸ்பிரஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் க்யூ இல்லாமல் போயிடுற மாதிரி. அது வந்து நான் அதுதான் எடுத்துருந்தேன். அது வந்து இங்கே போக முடியாதுன்ட்டாங்க. ஸோ அதனால் அங்கே போக முடியல. இங்கே இருக்கான்னு வந்து பார்க்கலாம். இங்கே இருக்குங்க, யூனிவர்சல் எக்ஸ்பிரஸ் இருக்குது. நம்ம எங்கே போவோம், அதுவே பெஸ்ட்டு. பாருங்கள், இங்கே இருக்குது யூனிவர்சல் எக்ஸ்பிரஸ். எங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரு இதுக்கு போகிறப்போ வந்து ஒரு இது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இங்கேயும் $5 வாங்கிட்டானுங்க. இங்கே ஒரு இடத்துக்கும் ஒரு லாக்கரும் ஒரு $5 கொடுத்துட்டே போகணும். அது வந்து May I have your attention, please? In order to experience this attraction, all bags and loose items must be secured inside the locker or left with a non-briar prior to boarding. This includes all backpacks, purses, and shoulder bags, plus loose articles such as hats, sunglasses, cameras, souvenirs, mobile phones, and other similar items. For your safety, guests will not be permitted to experience this attraction with any bags or loose articles. Thank you for your cooperation. 各位游客请注意，为了让您安全地在本景点游玩，请在乘坐游乐设施前将背包、钱包和手提袋以及报纸、手机、相机、纪念品和太阳眼镜等容易松脱的随身物品存放在储存柜内或托人保管。为了安全起见，携带任何随身物品的游客将无法乘坐游乐设施。谢谢您的合作。ஏங்க இது சாப்பிட போகிறோமா, சாப்பிட்றது டைஜஸ்ட் ஆகுறது போகிறோமான்ற மாதிரி ரைடுக்கு போகிறோமா எங்கே போகிறோன்னு வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. சாரி, நான் இதில் வந்து அதிகமாக பேசலை, பேக்ரவுண்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுதான் எந்த ஒரு ரைடு வருத்தன்னு வந்து சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. நல்லா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்ததுன்னு வந்து சொல்லலாம். எங்கேயுமே வந்து வீடியோ எடுக்க விட மாட்டுறாங்க. அந்த ஜுராசிக் இதுக்கு வந்து பாருங்க இல்லைங்களா, போட்டோடு அங்கேயும் வந்து வீடியோ எடுக்க விடலை, இங்கேயும் வந்து வீடியோ எடுக்க விடலை. பட் ஆனால் இப்போ நம்ம சீக்கிரமாக போயிட்டு நம்ம பேக் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா திரும்பி ஒரு $5 அப்படின்னு சொன்னேன். 5 5 10 டோட்டலாக இப்போ $15, அதாவது $1000 லாக்கருக்கு மட்டுமே செலவாயிடுச்சு. திரும்பி வந்து லாக்கருக்கே திரும்பி செலவு பண்ணணுமான்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ நம்ம போயிடலாம். யாராவது அந்த இது ரைடு ஏறுறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கன்றாவியாக வந்திருக்கும். ஸோ அதனால் அங்கே நான் போக விரும்பலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாங்கலை. நல்ல வேலை போனேன். 10 நிமிஷம் தான், 10-15 மேக்ஸிமம் 15 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. ரைடோடு சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ரைடோடு சேர்த்து எக்ஸிட் பண்ணி திரும்பி வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு டோட்டலாகவே 15 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. 15 நிமிஷன்றதால கேஷ் ஒன்றும் பிடிக்கல. பட் ஏன் அந்த ஆள் அந்த இதில் மட்டும் ஏன் வைக்கிறப்பயே வந்து $5 ரெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தெரியல. ரெண்டல் நார்மலாகவே வந்து உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆனால் தான் ரெண்டல் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இங்கே ₹1 கூட எனக்கு வாங்கலை. $5 வாங்கியிருப்பாங்க ஃபார் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ₹1 கூட வாங்கல. அதுதான் ஷாக்கிங்காக இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு 50 minutes வரைக்கும் 30 to 50 minutes வரைக்கும் ஃப்ரீ, அதுக்கப்புறம் தான் கேஷ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நான் இங்கே இதுதான் நான் சொன்னது ரைடு இருக்குது பாருங்கள். அது ஏதோ காரில் ஏறி நம்ம போகிற மாதிரி பார்க்கலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 minutes லைனு. இப்போ நான் வந்து பார்க்குறேன், இப்பயும் வந்து
செம்ம அதிகமாக இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் காலையில் வர்றதே பெஸ்ட்டு. நான் வந்து தேவையில்லாமல் இந்த டைமில் வந்துட்டேன். நான் காலையில் வந்திருந்துருக்கலாம். 12 மணிக்கு மேலே தான் வந்தேன் நான் வந்தது. ஸோ நீங்கள் யாராவது சிங்கப்பூர் யூனிவர்சல் ஸ்டுடியோ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் மேக்ஸிமம் ஓப்பனிங் டைம் எப்போன்னு பார்த்துக்கிட்டு அந்த ஓப்பனிங் டைமுக்கே வந்துடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நான் அங்கே போகலான்னு பார்க்குறேன். அதெல்லாம் வந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு நான் வரேன். இல்லைனா நான் இப்போ போக முடியுமான்னு தெரியல. நான் செக் பண்ணுறேன். இல்லைனா சிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அடுத்த டைம் வர்றப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்கேன். நான் தனியாக வந்து சும்மா ஊர் மட்டும் சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரினா எனக்கும் வந்து பெருசாக ஃபீல் ஆகாது. இது மாதிரி தீம் பார்க்ஸு இதெல்லாம் என்ஜாய் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. பாவம் அவங்களும் இல்லையே, அவங்களும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் நார்மலாக வராதுங்க, எப்போவுமே வராது எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்கு. ஏன் இந்த டைம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த இது என்ஜாய் பண்ணுற ஒரு இது இல்லைங்களா, எல்லோரும் சிரிச்சிட்டு ஜாலியாக அப்படி இருக்கிற ஒரு இதில் அவங்க மட்டும் அங்கே தான் இருக்காங்க, ஊரில் இருக்காங்க. நான் மட்டும் இங்கே சிரித்து ஜாலியாக இருக்கும் அப்படின்னும் போது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல அது. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி எது பெருசாக ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா சின்ன சின்ன ரைட்ஸ் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைமும் எனக்கு அதிகமாக இல்லை. இது வரலாங்க, இது நெக்ஸ்ட் டைம் வரலாம். இப்போ வந்து நான் அதிகமாக எடுக்கலை, எதுவுமே தப்பாக நினைக்காதுங்க. இது வாட்டர் வால் தான், வாட்டர் ரைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்டர் ரைட்ஸ் வந்து நான் போகிறதா இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாம் காமிச்சிடுறேன் என்னென்ன இருக்குன்றது. அது வேணால் மட்டும் நான் பண்ணுறேன், காமிக்கலன்னு சொல்லாதீங்க. அது அந்த ஜுராசிக் வேர்ல்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் இருக்குது, பார்க்கலாம். இது பாருங்களா, ராப்டரை வந்து கொண்டு வராங்க. ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. Right, guys? You gotta move to the side over here. So we gotta make sure everybody's in the right spot. Guys, you can move over there. Hi, guys, you can move over there. Make this way over there. A lot more. Right over there. Yes, there. Yes, thank you so much. பார்த்தீங்களா, இவங்க இது பண்ணுறதுல வந்து இவங்க எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இதில் வந்து இது வாட்டர் வால் தான். இது வந்து இங்கே வந்து நான் ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இல்லை. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் வி ஆர் க்ளோஸ்டுன்னு தான் போட்டிருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் ஒன்றுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது பிளான் பண்ணுறீங்க, அந்த டைம் இருந்ததுன்னா அது உங்களோட லக்கு. வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்றது வந்து சுத்தமாக தெரியலங்க. ரியலாக ஒரு இது வந்து எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. செம்மையாக இருக்குது. பாருங்க, அவங்க கமெண்ட் பண்ணும் பேசுன்ற மாதிரி இருக்குது. யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, இல்லை உள்ளே யாராவது இருக்கிறாங்களா, இல்லை வந்து அந்த மாதிரி அந்தந்த மூமெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணணும், அந்தந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு வந்து செட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. நம்ம வந்து அதை விட்டுடலாம். ஏதோ பாருங்கள், இது என்னன்னு தெரியல நமக்கு. சில் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஷாப்ஸ் மாதிரி இருக்குது பார்க்கணும். இங்கே என்னடா இருக்குது, இங்கே ரைட்ஸ் எதாவது இருக்கான்னு வந்து கேட்டிங்கன்னா தெரியல. நான் ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு வந்து நான் பார்க்குறேன். இருங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே உள்ளே காட்டுறேன் வாங்க.
எப்போ எங்கே போனாலும் இந்த மாதிரி இருக்கிறானுங்க லைன். இதில் என்ன இருக்குன்னு வந்து தெரியல. இது பார்க்குறதுக்கு சின்ன சின்னதாக இருக்குது வெளியிலேருந்து. உள்ளேருந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப இதுவாக இருக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளே 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 உள்ள ஒரு ட்ரெஷர் அந்த மாதிரி இருக்குது உள்ளே பார்க்கும்போது. இங்கே வந்து நான் செக் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு இதில் வந்து யூனிவர்சல் எக்ஸ்பிரஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன் நான். நீங்கள் ஆக்சஸ் இருக்கா இல்லையான்னு வந்து தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன். தேங்க்ஃபுல்லி யூனிவர்சல் எக்ஸ்பிரஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம். எல்லாத்துலேயும் வந்து யூஸ் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இங்கேயும் இந்த யூனிவர்சல் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ண கூட நிறைய இருக்குது. சும்மா இப்படி போகிற மாதிரி தான். என்ன ரைடுன்னு வந்து தெரியல, நம்ம பார்க்கலாம். ஏதோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஐயோ கொஞ்சம் பயமாக இருக்குது பார்க்கும்போது. எல்லாரோட எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மாறுது. அவங்களே பயந்துட்டு வந்த மாதிரி பயந்துட்டு வந்து கிளாப்ஸ் தட்டலாம் தட்டுக்கிட்டாங்க. Welcome back. Put your hands up. Exit on your right. Up the stairs, right. இதுவும் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் தான் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ரைடு. கொஞ்சம் எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்க்கலாம். உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதாலையா என்னன்னு தெரியல. இது வந்து இப்போ மைக்கு வந்து சரியாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரிசீவர் வந்து இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. வந்த 4 நாளாக வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்ன எதுனாலும் தெரியல. சடனாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இது வந்து நிமியனோட இது வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம போன ஒரு ரைடு வந்து சின்னதாக நல்லா தான் இருந்தது. பெரிய ரோலர் கோஸ்டர் கிடையாது, சின்ன ரோலர் கோஸ்டர் தான். ஜஸ்ட் ஒரு M340 காரோட லான்ச்லலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இது. இங்கே எக்ஸ்பிரஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே எக்ஸ்பிரஸ் இருந்தால் எக்ஸ்பிரஸில் போகலாம். அப்படி எக்ஸ்பிரஸ் இல்லைன்னு சொல்லிட்டானுங்கன்னா நம்ம திரும்பி போயிடலாம். எக்ஸ்பிரஸ் இருக்கிற மட்டும்தான் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து டைம் வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி 4:17 ஆகுது. அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம். நான் இன்னும் சாப்பிடல ஆஃப்டர்நூன்னு. ஸோ அது கூட நடக்கணும் இல்லைங்களா? ஸோ நம்ம இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே என்னென்ன பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி லைனில் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் நடக்காது. யூனிவர்சல் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க, போகலாம். நம்ம எங்கேயும் இருக்குது. இங்கேயும் நம்ம டக்குன்னு போய்ட்டு டக்குன்னு வந்துடலாம்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு போய்ட்டு டக்குன்னு வந்துடலாம். எங்கேயாவது வீடியோ எடுக்க விடுவானுங்களான்னு வந்து தெரியல, பார்க்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம லெகோவில் நம்மளோட இது கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபெர்ரி ரைடு வந்து இருக்குது ஈவினிங்கு. அதுவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கிளம்பிடலாம் நம்ம. ஓகேங்களா? ஹலோ, சே ஹாய் டு தி கேமரா. ஓகே, வேர் ஆர் யூ ஃப்ரம்? I'm from China. ஓகே, நைஸ் டு மீட் யூ. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து போகலாம். போயிட்டு நான் வந்து உள்ளே போய்ட்டு வந்து நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, அந்த ஃப்ரண்ட்டில் போகிறவங்க வந்து கொஞ்சம் க்யூரியாசிட்டி ஆகிட்டாங்க போல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்குது. வால்பேப்பர்ஸ் ஜாயின் அஸ் ஃபார் ஃப்ரீ பனானா ஆகும். கேமரா பார்த்தோன்னா சைனாவில் பொதுவாகவே கேமரா பார்த்தாலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. வாங்க போகலாம். இன்னமும் மிசைல்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. எங்கேயும் க்யூப் இருக்கான்னு வந்து தெரியல. எங்கள் க்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அப்படியே போகலாம். வந்து டிவியில் காட்டிகிட்ருக்காங்க என்னென்ன அப்படின்றது வந்து. என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்கா இல்லை ரொம்ப லவுடாக இருக்கான்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே நான் பேசும்போது இந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சாக ரெட்டாக வந்து போய் வருது. நான் அதனால தான் மேக்ஸிமம் வந்து சவுண்ட் கம்மியாக பேசிகிட்ருக்கேன். பேச முடியாமல் கிடையாது. ஸோ அதில் வந்து போயிட்டு வருதா. ஸோ அதனால் மேக்ஸிமம் சவுண்ட் வந்து கம்மியாக பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம உள்ளே போன உடனே நான் காட்டுறேன். இங்கேயும் சேம் ஸ்டோரி தான். இவங்க வந்து இது எடுக்க விடல, அலோவ் பண்ணல. வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க, அலோவ் பண்ணல. நம்ம அப்படியே போயிட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி இப்படிக்கா வந்துட்டோம். இன்னொரு 2 பிளேசஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:50 ஆகுது டைம் வந்து. இங்கே வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ரெஸ்டாரண்ட்டு, ஷாப் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. எக்ஸிட் இப்படியான்னு வந்து எனக்கு தெரியல. தென் இது வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதாங்க, ஒரே சர்க்கிள் தான், ஒரு பெரிய சர்க்கிளில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. யூனிவர்சல் ஸ்டுடியோன்னா இதெல்லாம் இருக்குது.
நீங்கள் காலையில் வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. நிறைய ஷோஸ் வந்துருக்கு, நிறைய இது வந்து இருக்குது. ஒர்த்து தான். நான் தேவையில்லாமல் ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசினேன் அக்கா அவங்கக்கிட்டலாம், அம்மா கிட்டலாம். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி போனேனான்னு வந்து தெரியல இது. ஆமாம், இது ஆல்ரெடி போனது தான். இங்கே வந்து கூட்டமும் அதிகமாக இல்லை. வேறு என்ன, இங்கே ஃபுல்லாகவே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இங்கே வந்து இல்லை. இங்கேருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு அங்கே போகலான்னு வந்து நினைக்கிறேன். அங்கே இன்னும் அந்த சைடு என்னமோ இருக்குது, அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு காட்டிடுறேன். டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட்டு கிஃப்ட் ஷாப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் வாங்கணும்னு வந்து இப்போ நினைக்கல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலாம். சரி, ஓகே, நான் இதெல்லாம் முடிச்சிட்டேன். மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் தான் யூனிவர்சல் ஸ்டூடியோஸோட இது. நான் நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸிட் பண்ணி வேறு என்ன இருக்குது, வெளியில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். இந்த கேபிள் காரோடது வந்து கேபிள் கார் மேலே போகிற கேபிள் காரோடது போக முடியுமான்னு வந்து தெரியல. அதுவும் வந்து நம்ம பார்க்கலாம். இது என்னமோ ஷோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷோ பார்க்குற மாதிரி ஐடியாவில் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்களா, இது எனக்கு பார்த்த உடனே நான் இந்த சினிமாலாம் பார்க்கலங்க. பட் ஆனால் வேர்வூல்ஃபா என்னமோ சம்திங் தான். அதை நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பழைய படம். அதில் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அந்த பொம்மை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது GTA ஆன்லைன் தான். GTA ஆன்லைனில் ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும், ஹண்ட் தி பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அது யார் பீஸ்ட்டாக மாறுறாங்களோ, அதாவது யார் இந்த கேரக்டராக மாறுறாங்களோ, அவங்க வந்து ஒரு செக் பாயிண்ட்டுக்கு போகணும், பிளேயர்ஸ் வந்து கொல்லாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு கேமு. அந்த மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு சடனாக அந்த கேரக்டர் பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. வந்து நல்லா வைப்பாக இருக்குங்க. அதெல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த கேரக்டரு அப்படின்னு சொல்கிற அந்த கேரக்டர் பார்த்தாலே அதான், இந்த பீஸ்டோட கேரக்டர் எப்போ பார்த்தாலும் எனக்கு அதுவே தான் ஞாபகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பட் ஆனால் அதுவும் இதுவும் சிமிலராக தான் இருக்குது. பீஸ்ட்டும் இதுவும் வந்து சிமிலராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தான் போடுறாங்க. அது மாதிரி எடுக்க வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நான் அன்றைக்கி வந்து எடுத்தேன் இல்லைங்களா, மெரினா பே சாண்ட்ஸில். அங்கே எடுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னாங்கங்க. ஆமாம், சாரி, அது வந்து 3000 ரூபாய் சம்திங், 3000 ரூபாவோ 4000 ரூபாவோ சம்திங். அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து அது நான் வந்து இங்கே ஸ்க்ரீனில் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அது ரொம்ப ஓவராக தெரிஞ்சுதுங்க எனக்கு. இங்கே ஏதோ சில்வர் ஸ்க்ரீன் ஸ்டோரிஸ் அப்படின்னு வந்து இருக்குது. இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு சம்திங் ஷாப்பிங் ரிலேட்டடாக தான். நம்ம ஷாப்பிங் வந்து அதிகமாக பண்ண விரும்பலை இங்கே. ஜஸ்ட்டு ஃபார் டூரிசம் பார்க்குறோம் போகிறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஒரு ஒன்று எடுத்தால் அவங்க சொல்லுவானுங்க 30, 40, 50 அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ கொடுத்தெல்லாம் வாங்குகிற அளவுக்கு இங்கே வந்து ஒர்த்து கிடையாது. அவனுக்கெல்லாம் சைனாவிலேருந்தே ஒரு சின்ன பொம்மை எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்த ஒரு சின்ன பொம்மைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து அது சைனா தான் போட்டிருக்கு. அதில் ஒரு பீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி 50 சென்ட்ஸு இல்லை அண்டர் $1 வந்துடும் இவங்களுக்கெல்லாம். அதெல்லாம் வந்து இங்கே வந்துட்டு $10, $15, $20 சொல்லிட்டு சேல் பண்ணுவாங்க. உங்களுக்கு அவ்வளோவா வாங்கணும்னு தோணுச்சுன்னா சைனா போங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனு. சைனாலெல்லாம் இதெல்லாம் செம்ம சீப்பாக கிடைக்கும். சைனா போய் வாங்கலாம். அதுக்காக இங்கே கிடைக்கிறது எல்லாம் கிடைக்கும் வந்து நான் சொல்லலை. இதுக்காகவே வந்து அவங்க செப்பரேட்டாக ஆர்டர் கொடுத்து செஞ்சு இங்கே மட்டும்தான் அனுப்புவாங்க. வெளியில் வெளியில் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்காது, இங்கே மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. யூனிவர்சல் ஸ்டூடியோ அப்படின்னு போட்டு சேல் பண்ணுறதுக்கும் நார்மலாக நீங்கள் போயிட்டு வாங்கிக்கிறதுக்கும் அதுதான் டிஃப்ரெண்ட் இருக்குது. வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. வந்து நான் சும்மா ஏதாவது ஒரு சின்னதாக காஃபியாவது குடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்குறேன். எஸ்ப்ரெஸோ குடிக்கலாம் அப்படின்னு, எஸ்ப்ரெஸோ இல்லை ஃப்ராப்புச்சினோ குடிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கேயும் வந்து கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி நான் இப்போ போனால் எப்போ வர முடியும்னு வந்து தெரியல. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. சரி, ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். ஒரே ஒரு ஃப்ராப்புச்சினோ மட்டும் வாங்கிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடலாம். என்னடா டே, ஒரே ஒரு ஃப்ராப்புச்சினோ போட சொன்னதுக்கு பால்லாம் நம்ம ஒரே நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, மே நோ வேர்ஸ் டு ட்ரை? Go out and then. ஓகே, தேங்க்யூ. ஒரே ஒரு ஃப்ராப்புச்சினோ வந்து இந்த பாலெல்லாம் வந்து கரையை போய்டும் இல்லைங்களா, கொஞ்சம் அந்த மாதிரி
அடிக்கடி வந்து போகுது அது. அது ஏன் வந்து எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ இல்லை, அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருக்கு போல். அடிக்கடி வந்து போகுது. இப்பயும் இல்லை. நான் கேமரா வச்சுட்டா அப்போ வரும்னு நினைக்கிறேன். அதுதான் அடிக்கடி வந்து அது மாதிரி வந்து போகுது. நான் வந்து மேலே ஒரு ட்ரெயின் போகுது, அது எப்படி போகிறது அப்படின்னு வந்து நான் கேட்டேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு திரும்பிக்கோ அப்படின்ட்டாரு. சரி, ஓகே இங்கே வந்தேன். இங்கே வந்து தெரியல. சென்டோன்ஸா வாக்கிங் ட்ரெயில் அப்படின்னு போட்டிருக்கோம். ட்ரெயின் வந்து எங்கேன்னு வந்து எனக்கு தெரியல. நான் கேட்டுட்டு ட்ரெயின்குள்ளே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு சும்மா அந்த மாண்டேஜஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பக்கம் கிடையாதுங்க, ட்ரெயினுன்னு நினச்சி வந்தேன். இந்த பக்கம் நடந்து போகிறதுக்கு தான் இருக்குது. ஸோ ட்ரெயின் வந்து அந்த பக்கம் நினைக்கிறேன். என்னடா பண்ணுற கேமராவில் வந்து கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ப்ரிவியூ அடிக்கடி இங்கே வர மாட்டேங்குது. நான் அதை வந்து செட் பண்ணல. எப்படின்னு வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த டிஜேயில் செட்டிங்ஸ் நிறைய எக்ஸ்பர்ட் செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பர்ட் செட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து போனது கிடையாது. நான் இது வரைக்கும் என்னோடய கேமரா எக்யூப்மெண்ட்ஸு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், ப்ரொஃபஷ்னல் யூடியூபர்ஸ் கிட்ட கூட இருக்காது அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. நான் ஒரு எக்யூப்மெண்ட்டு கூட டீட்டெயில்டாக உள்ளே நோண்டி பார்த்ததே கிடையாது. என்கிட்ட இப்போ கூட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எப்படி புதுசாக இருக்கோ அதே மாதிரி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு ஒரே 2 எக்யூப்மெண்ட் தான், 2 கூட கிடையாது, 3 எக்யூப்மெண்ட்டு. டிஜே ஆக்ஷன் கேம்க்கே நான் காம்போ பேக் தான் வாங்கினேன். அந்த கேமில் ஆக்ஷன் கேமில் இவங்க வந்து இது கொடுத்துட்றாங்க ஹேண்டில். தென் அப்புறம் வந்து என்னோடய செட்டப் யாருக்காவது தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு வீடியோவாக வச்சுக்கோங்க. நான் இதுக்காக செப்பரேட்டெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஃப்யூச்சரில் ஏதாவது கமெண்ட் வந்ததுன்னா இப்போயே நீங்கள் இது பார்த்துக்கோங்க. சாரிங்க, நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. மயிலெல்லாம் இருக்குது பாருங்கள். யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் மட்டும்தான் நம்ம எடுத்தது. இதுக்கு செப்பரேட்டாக எடுக்கணும் ஸ்டாச்சு, அப்புறம் அது போகிறதுக்கு செப்பரேட்டாக எடுக்கணும். இங்கே வந்து சென்டோன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்காங்க. இங்கேருந்து வியூவும் வந்து சூப்பராக இருக்குது. கீழே இருந்தே வருது, அப்புறம் என்னையே மேலே போக சொன்னானுங்கன்னு தெரியலையே. ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொல்லியிருப்பாங்க, சுத்தமாக தெரியலையே. அந்த பக்கம் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. அங்கேயும் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த பக்கம் போகல அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. அப்போ நான் அந்த லேடிக்கிட்ட வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க கான்வர்சேஷன் அப்படி நினைக்கிறேன். லேடி என்னன்னா, நான் டிக்கெட் காமிச்சோன்னே யூனிவர்சல் ஸ்டூடியோ இங்கே இல்லைப்பா, கீழே இருக்குதுப்பா, நீ கீழே கிளம்புப்பா முதல்ல அப்படின்ட்டாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு குமார்ன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி விடுங்க, நடக்கிறது சகஜம்தான். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஏங்க இது வந்து நான் ட்ரை பண்ணணுன்னு நினச்சேன், ஸ்கை லூஜி அப்படின்னு. இதுவும் வந்து நான் இப்போ ட்ரை பண்ண விரும்பலை. கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, ரேம் பக்கி மாதிரி இருக்கும். ரேம் பக்கியா என்னது சம்திங், பக்கியா என்ன புக்கியா என்னமோ சம்திங் இருக்கே, பக்கி மாதிரி இருக்கும். அந்த இதில் சின்னதாக இருக்கும். அதில் வந்து நம்ம கீழே வரைக்கும் அப்படியே போயிட்டு அப்படியே வர மாதிரி தான். ஸோ அதுவும் நான் போகல.
மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் வந்து நான் வந்து விட்டுட்டேன்னு வந்து சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் வந்து நான் போகல. இன்னும் போகிறதுக்கு சிங்கப்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. நான் எல்லாமே இந்த வாட்டியே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கல. நெக்ஸ்ட் டைம் நம்ம வரோம், சூப்பராக எல்லாம் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். இப்போது ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேபிள் காருக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து இல்லை. ஸோ நான் இங்கேருந்து மோஸ்ட்லி கிளம்ப வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இங்கேருந்தே டேக்ஸி இருக்குதுன்னு வந்து நினைக்கிறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour வச்சிங்கன்னா கூட ஒரு 6 ஆகிடும் போகிறதுக்கு. ஸோ மக்களே, நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம். கொஞ்சம் டயர்டாயிடுச்சு, இன்றைக்கி ரொம்ப டயர்டாயிட்டேன் நான். அப்புறம் அதுவும் இல்லாமல் வந்து காலில் ரொம்ப வலி, ஃபுல்லாக லக்கேஜு. இந்த பேகு, அப்புறம் இந்த பேகு, அப்புறம் இன்னொரு பேக் வந்து அதுக்குள்ளேயே இருக்குது. இதில் திருப்ப முடியுதான்னு வந்து எனக்கு தெரியல. இதில் திருப்ப முடியல. இன்னொரு பேக் வந்து இதுலேயே இருக்குது. இவ்வளோ திங்ஸும் வந்து ரொம்ப வெயிட்டுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு வந்துட்டோம், ஃப்ரெஷ் ஆகிட்டோம், சாப்பிட்டுட்டோம், எல்லாமே பேக் பண்ணியாச்சு. நாளைக்கு ஆஃப்டர்நூன் கிளம்புற மாதிரி தான் இங்கேருந்து, சிங்கப்பூர்லேருந்து. ஆமாம், இந்த வாட்டி ஃபுல்லாக நம்ம வந்து சிங்கப்பூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலனாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா என்னால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக காட்டியிருக்கேன். எல்லா வீடியோஸும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு வந்து நம்புகிறேன். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு வந்து நம்புகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு கூட நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லா வீடியோஸுக்கும் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோஸ் சிங்கப்பூர் vlogs வந்து இதோட அவ்வளோதான். மேபி நான் எப்போ வருவேன்றது வந்து தெரியல சிங்கப்பூருக்கு. மேபி இந்த இயரே வரலாம், இல்லை நெக்ஸ்ட் இயர் வரலாம். இந்த இயர் மோஸ்ட்லி நான் பிளான் பண்ணுறேன், F1 வரப்போ வந்து இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். F1 ட்ராக்கும் கூட இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, வாக்கபிள் தான் எனக்கு. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு வரும்போது இனிமேல் இந்த ஹோட்டலெல்லாம் எடுக்காமல் கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக, இது நல்ல ஹோட்டல் இல்லைன்னு சொல்ல வரல, வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தெரியுது. மோஸ்ட் யூரோப்பியன்ஸு, யூஎஸ்ஏலேருந்து வர்றவங்க, யூரோப்பியன்ஸு, ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாருமே வந்து இங்கே தான் தங்குறாங்க. அந்தளவுக்கு சிங்கப்பூரில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டலு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னா ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லலை. நிறைய பேருக்கு வந்து அது காஸ்ட்லியாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இருக்கிற ஹோட்டல்ஸ்லேயே பட்ஜெட் அதிகமாக கம்மியாக இருக்கிற ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பட் இதுவே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லலை. எனக்கே வந்து ஒரு 5 daysக்கே வந்து 70 கிட்ட வந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக சீப் கிடையாது. டீல்ஸ் இருக்கும், டீல்ஸ் இருக்கும்போது கூட நீங்கள் பண்ணலாம். பட் நான் இந்த டேட்டுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சி நான் வந்ததால் தான் அவ்வளோ பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா கூட நம்ம ஒரு 2-3 monthsக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி செக் பண்ணால் கூட எனக்கு ஒரு 2-3,000 தான் கம்மியாகுது இந்த ரூமில். ஒரு 2-3,000க்காக நம்ம வந்து இன்னும் ஒரு 2-3 months கழித்து போட தேவையில்லை இல்லைங்களா? அப்போ ஒரு 10,000 வேணும்னா 10 months கழித்து போடுற மாதிரி இருக்கும். அப்படியா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு காட்டினதில் ஒரு 2,000-3,000 மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் காட்டிச்சு ஒரு 2 monthsக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா. அடுத்த மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னோடய பட்ஜெட்டுக்கு கம்மியாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். நான் வந்து அதிகமாக சிங்கப்பூரில் வந்து பட்ஜெட் வந்து செலவு பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு செலவும் ஆகலை, சத்தியமாக சொல்கிறேன், அந்தளவுக்கு வந்து செலவு ஆகலை. செலவு ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸி, அது கூட நம்ம அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறையா வாக் பண்ணியிருக்க வேண்டி வந்திருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு மெட்ரோ பிடிச்சிருக்கலாம், பஸ்ஸு பிடிச்சிருக்கலாம். மெட்ரோ வந்து நான் போகிற எல்லா பிளேஸ்க்கும் வந்து கிடையாது. சிங்கப்பூரை எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் பண்ணி எல்லா ஏரியாவுக்கும் வந்து மெட்ரோ வரும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னொரு 5 to 10 yearsக்குள்ளே நடக்குமான்றது வந்து தெரியல. நடந்தால் நல்லா இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக இன்கேஸ் வர மாதிரி பிளான் பண்ணால். இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றதுக்கு கூட பெருசாக ஒன்றும் இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன், பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால தான் மோஸ்ட் vloggers வந்து ஒரு வந்தாலும் 2-3 days 4 days 5 days மேக்ஸிமம் இருந்து போயிடுறாங்க. இதில் வந்து ஒன்றுமே இல்லைங்க, எவ்வளோ சுற்றினாலும் அங்கங்கேயே தான் இருக்கும். இனிமேல் நம்ம போகணுன்னா அந்த ஜோஹர் பஹாரு அந்த மலேசியா சைடு தான் போகணும். அந்த கோஸ்ட் சைடு அது மாதிரி அப்படி போயிடணும், இல்லைன்னா இந்த சைடு கோஸ்ட் எல்லாம் போயிடணும். ஸோ அது வந்து எவ்வளோ சுற்றினாலும் இங்கே இருக்கிறதால நமக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது. துபாயில் அப்படி கிடையாது, கொஞ்சம் பாப்புலேஷனும் இருக்காங்க. ஃபுட்பாத்தில், ரோட்ஸில் வெஹிக்கிள்ஸும் பார்க்க முடியல. எந்த ஏரியாவுக்கு வேணால் போங்க, வெஹிக்கிள்ஸும் வந்து ரொம்ப 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 கம்மி. ஆளுங்க ஜனங்க ரொம்ப 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 கம்மி.
இன்னும் வாக் பண்ணுற கொஞ்சம் ஏரியாவில் வந்து இன்னும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் வைக்கணும். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன்னும் இருக்குது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். சிங்கப்பூர் எப்படி வந்து இன்னும் சூப்பராக இருக்குது, டெவலப் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பட் ஆனால் 41 பில்லியன் 41 ட்ரில்லியன் சம்திங் ஒரு இயர் வந்து இவங்க ஷிப்பு இது வழியாக, ட்ரேட் வழியாக, ரிப்பேர்ஸ் வழியாகவே வந்து வருது சிங்கப்பூருக்கு. ஜிடிபி ஒரு இது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு வந்து சொல்லலாம். இவங்களோட ட்ரேடிங்கும் எக்ஸ்போர்ட்ஸும் இம்போர்ட்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு வந்து சொல்லலாம். பட் அப்படி இருந்துமே இன்னமும் கொஞ்சம் துபாயை விட இன்னும் சூப்பராக இருந்திருக்கணும். துபாயை விட சூப்பராக இல்லை. அது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம vlogs வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். லாஸ்ட் எல்லாம் பழைய vlogs எல்லாம் நீங்கள் இப்போ நம்ம சிங்கப்பூர் vlogs எல்லாம் 1 by 1 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாத்துலேயும் ஒன்று அல்லைன்னா 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆக வேண்டியது இருக்குது. இன்னமும் வந்து ஃபுல்லாக வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லலை. ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கும் இன்னமும் டெவலப் ஆகணுன்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா, துபாய் ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அது வந்து சிங்கப்பூர் அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங்கு நல்லா தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கேயும் சரி இங்கேயும் சரி கம்மியாக தான் தோணும், இல்லைன்னு சொல்லலை. பட் கம்பேரிட்டிவ்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா துபாய்ன்றது வந்து ஒரு லாஸ் வேகஸ் மாதிரின்னு சொல்லலாம். லாஸ் வேகஸ்ஸு இல்லை நியூயார்க் டைம் ஸ்கொயரு அந்த மாதிரி ஏரியா மாதிரின்னு சொல்லலாம். இந்த சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் இன்னமும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வர, இப்போ தான் ஒரு டெவலப் ஆகிட்டு வர ஒரு கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஆனால் ஃபுல்லாக டெவலப்டு தான். ஃபஸ்ட்டு வேர்ல்டு கண்ட்ரியாக கூட இருந்துட்டு போட்டுமே, நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபுல்லாக டெவலப்டு தான். பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, பண்ணணும். அங்கங்கே நம்ம இந்தியன் டச்சஸ் வந்து இன்னமும் நிறையவே இருக்குது. இந்தியன்ஸ் இருக்கிறதால அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. பட் ஆனால் கண்டிப்பாக இன்னும் வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேணும். இதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவே வந்து நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு பட்டாம் ஐலாண்ட் தான் போகிறோம். அதோட vlogs வந்து நாளானிலேருந்து வரும். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த vlogs பிடிச்சிட்ருக்குன்னு ஒன்று வந்து நான் நம்புகிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நான் இதே தான் எல்லா வீடியோஸ்லையும் ஒரு 10 தடவையாவது கேட்குறேன், இல்லைன்னு சொல்லலை. அது ஏன்னா வந்து நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு உடனே போயிடுங்க. இன்னும் அந்த பத்தாம் ஐலாண்ட் போன உடனே அங்கே வந்து இன்னும் எக்ஸலண்ட் vlogs வந்து இருக்கும். இன்னும் அது வந்து நீங்கள் பாருங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு சி ஆக்டிவிட்டிஸு பண்ணக்கூடிய ஒரு ஐலாண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். வீக்கெண்ட்ஸு இந்த சிங்கப்பூரியன்ஸ் கூட வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே தான் போவாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங்கு, அஃபோர்டபிலிட்டி, அப்புறம் வந்து அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் புக் பண்ணாலும் இல்லை ஃபுட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் எந்த அளவுக்கு சாப்பிட்டிங்கனாலும் நம்ம இந்தியன்ஸுக்கு கூட ஒரு அஃபோர்டபிலிட்டியான ஒரு பிளேஸ் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். எனக்கு தெரியல, நான் அங்கே போய் பார்த்துட்டு என்னென்ன பிளேசஸ் வந்து அங்கே இருக்குது. நிறைய பேர் வந்து vlogs வந்து நான் பார்த்துருக்கேன். யூடியூபர்ஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் பிளேசஸ் காட்டியிருக்காங்க, கொஞ்சம் பிளேசஸ் காட்டல. நான் மேக்ஸிமம் என்னென்ன பிளேசஸ்ஸு யூடியூபர்ஸு ஆல்ரெடி காட்டின பிளேசஸே காட்டாமல் வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்குது, வேறு என்னென்ன ஹிடன் ஜெம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து காட்டுறேன். ஹிடன் ஜெம்ஸ் வர பிளேஸஸ்க்கெல்லாம் போயிட்டு நான் காட்டுறேன் எப்படி எப்படி இருக்குன்றது வந்து. ஸோ நாளையிலேருந்து பட்டாம் vlogs தான் வரும். நாளையிலேருந்து நாளைக்கு போவேன். நாளையிலேருந்து பட்டாம் vlogs தான் வரும். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, signing off from me. Take care, bye bye, good night.